வாட்டர்மெலன் இந்த லீஃப் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஞாபகம் வருதா? இனிமே கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இந்த லீஃப் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள், வாட்டர்மெலன் மாதிரியே இருக்கும். அண்ட் இதோட நேமும் வாட்டர்மெலன் பெப்பரோமியா. இது பெப்பரோமியாவோட ஒன் ஆஃப் வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ பண்ணுவேன் நினைக்கவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இதுலேருந்து ஒரு லீஃப் பிரேக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான், ஒரு லீஃப் பிரேக் ஆகிடுச்சு. நான் இதை பால்கனியில் வச்சுருந்தேன், காற்றுக்கு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஹாஃப் லீஃபும் பார்ப்பீங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இன்றைக்கி தூக்கி போடாமல் அதிலேருந்து நம்ம நியூ பிளான்ட் எப்படி வளர்க்கலான்றதை கற்றுக்க போகிறோம். பேசிக்கலி இட்ஸ் அ ப்ராபகேஷன் வீடியோ. ஸோ லெட்ஸ் லேர்ன் அபவுட் இட். ஸோ இந்த பிளான்ட் நான் இப்போது ரீசெண்டாக நான் வாங்கினது. அர்வான் வெப்சைட்டில் இது இருக்குது. நீங்களும் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இது நல்லா, ஒரு வேளை இது வந்து டேமேஜாக இருந்ததுன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த பாட்டில் வாண்டரிங் ஜூ இருக்குது. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அது என்கிட்ட அந்தளவு வர மாட்டேங்குது, வளரலை. எனக்கு தெரியல ஏன்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலி பிங்க் கலர் பிளான்ட், பட் அது க்ரீனாக இருக்குது. மேபி பெருசானோன்னு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் ஒருத்தங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது பக்கத்தில் எந்த நர்சரியில் கூட கிடைக்கும், நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டிருக்கீங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. எப்படி ப்ராபகேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ நீல லீஃப் நமக்கு தேவை கிடையாது. ஒரு 1 or 1.5 இன்ச் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் கட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து கூட பண்ணலாம். இது பெப்பரோமியா வெரைட்டியில் உள்ள எந்த பிளான்ட்டுக்கும் இந்த மாதிரி லீஃப் கட்டிங்கில் வளர்க்க முடியும். ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த ஹாஃப் லீஃப் இருக்குல்ல, இதோட பாட்டம் அப்படி நம்ம சாயிலில் போட்டிருந்தோன்னா அது அப்படியே அதுலேருந்து ரூட்ஸ் வந்துடும். நான் அந்த மாதிரி ஒரு லீஃப்லேருந்து வளர்த்துருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து செத்து போச்சு. அது என்னால் ரிவைவ் பண்ண முடியல. ஸோ இது நான் வந்து கண்டிப்பாக ரிவைவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நிறைய பிளான்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு தெரியாமல் அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கும் நான் அந்த பிளான்ஸுடைய வேஸ்லாம் காமிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிளான்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறாங்க. பட் இன் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு ஐ பிலீவ். அண்ட் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டிக் வச்சு தான் நான் இந்த ஹோல்ஸ்லாம் போட்டுட்ருப்பேன், லைக் பிளான்ட் வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஷூவோட வரும். ஷூ குச்சி இது, தட்ஸ் ஹவ் ஐ கால் இட். அண்ட் ஸ்டில் எனக்கு இந்த வாண்டரிங் ஜூ பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வளர மாட்டேங்குதுன்னு. ஓகே, நம்ம வாட்டர் பெப்பரோமியாவுக்கு போகலாம், வாட்டர்மெலன். ஸோ இது நான் இப்போது பிளான் பண்ணுறேன். அண்ட் இது கொஞ்சம் பிளான் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி கர்வியாக இருக்குது. அதோட ஸ்டெம், அதோட பேர் வந்து பெட்டியோல் நினைக்கிறேன். அந்த ஸ்டெம்மோட பேர் ப்ரனன்சியேஷன் கரெக்டானு தெரியல, பட் பெட்டியோல் சம்திங். அது ஸ்டெம் பிரான்ச் அந்த மாதிரி இல்லை, அப்படின்னு சொல்லலை. பட் அதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த பெப்பரோமியாவில். நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு மேலே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் நேம். அண்ட் இப்போது அதை ஏதோ சுற்றி இது வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருந்தது. அது ஆல்ரெடி நல்லா ஒரு குட்டி குச்சி வளர்ந்துட்டுருக்கு. அது பக்கத்தில் இது வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த சாயில் வந்து பெர்லைட், கோகோபீட் அண்ட் கார்டன் சாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் அப்பப்போ இந்த எக்ஷெல் அப்புறம் அனியன் ஸ்கின் கொஞ்சம் அரைச்சி போடுவேன். லைக் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அரைச்சி இது போடுவேன், அது ஃபர்டிலைசர் மாதிரி. பட் கொஞ்சம் லாங் பேக் போட்டது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு. அண்ட் கண்டிப்பாக பிளான்ட்ஸுக்கு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள். பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வின்டர் அப்போது
டு நாட் யூஸ் ஃபர்டிலைசர் at ஆல். அது எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஒத்துக்காது. எந்த பிளான்ட்டுக்கு ஒத்துக்குன்றதும் நம்மளால் கன்ஃபார்ம் 100% சொல்ல முடியாது. அதனால டு பி ஆன் த சேஃபர் சைட் நம்ம வந்து ஃபர்டிலைசர் வின்டர் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ நான் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போது ப்ராப்பகேட் பண்ணி முடித்தாச்சு. சாயிலில் நல்லா லீஃப் எல்லாம் வச்சாச்சு. இப்போது நீங்கள் ஒரு புது விஷயம் பார்க்க போகிறீங்க. பாலித்தீன் கவர் வச்சு என்னடா பண்ணுற போகிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, எஸ், ஒரு டெரனியம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெரனியம் நான் பண்ண போகிறேன். இந்த பாலித்தீன் பேக்குள்ள இந்த பாட் வச்சு இது ஒரு ரப்பர் பேண்ட் போட போகிறேன். இது உள்ள வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம பூலாம் வந்து பாலித்தீனில் வச்சோன்னா உள்ள ஒரு ஈரப்பதம் இருக்கும்ல, அதுதான் நமக்கு வேணும் இந்த பிளான்ட்டுக்கு. ஸோ அந்த ஈரப்பதம் அதுதான் பேசிக்கலி அதுதான் டெரனியம்குள்ளே அப்படி தான் பிளான்ட்ஸ் வளரும். அந்த ஈரப்பதத்தினால அந்த எவாப்ரேஷன், அந்த டியூ ட்ராப்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால தான் அது டெரனியம் வந்து அதுதான் ஒர்க் ஆகும். அப்படி தான். ஸோ நம்ம இப்போ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெரனியம் நான் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி நம்ம லாங் டைம் இந்த மாதிரி பாலித்தீன் பேக்கில் நம்ம கட்டி வைக்கும்போது அந்த மாஸ் வந்து அந்த சாயில் மேலே க்ரியேட் ஆகும், அதாவது வளரும். ஸோ அது மாதிரி வளருதான்னு நான் பார்க்கலான்னு இருக்கேன். மெயின் திங் நான் ஏன் இது செய்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணும்போது இந்த லீஃப் ப்ராப்பகேஷன் அப்போது அது நம்ம ஓவர் வாட்டர் சம்டைம்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் நம்ம வச்சு அதை வளர்க்கும்போது அதோடைய சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக பார்க்குறேன். ஹாப்பி பிளான்டிங். பாய்.